ரொம்பவுமே நல்ல உள்ளம் கொண்டவங்க மீனராசி அன்பர்கள் நீங்கள். மற்றவங்ககிட்ட உதவி கேட்கறதுக்கு கூட தயக்கப்படுவீங்க. எந்த ஒரு கஷ்டமான வேலையுமே சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல், நல்ல ஒரு திறமை, இந்த கம்பீரமான செயல் புரியக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே உங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்துலேயுமே ஒரு சிறப்பான ஒரு உயர்வு காணக்கூடியவங்க நீங்கள். அமைதியை நாடக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த அடிதடி சண்டைலாம் உங்களுக்கு பிடிக்காது. தொலைநோக்கு பார்வையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை மீனராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப உங்களுமே நல்லவங்களாக இருக்கிறதுனால உங்களை பாருங்கள், நிறைய பேர் எளிதில் ஏமாற்றிருப்பாங்க. சில நேரத்தில் சில விஷயத்தில் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் மட்டும் காட்டுவீங்க. இதை மட்டும் மாற்றிக்கிட்டா பரவாயில்லைங்க. அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் நல்ல ஒரு உயர்வு காணக்கூடியவங்களாகவும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாகவும் பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. மீனராசியில் சுபகிரகங்கள் இருந்தால் நல்ல ஒரு வாக்கியம் பெற்ற சுக வாழ்க்கை அமையக்கூடிய ராசியாகவும் இந்த மீனராசி இருக்குது. இது உங்கள் ஜாதக அமைப்பால் தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்படி ஜாதக அமைப்பால் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதிர்காலத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்புகளை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதே போல் இந்த மீன ராசியில் பாருங்களேன், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். உங்களுக்கு இரக்க குணம், அறிவு திறமை, கடினமான உழைப்பு இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கலை, ஆன்மீகம், அதே போல் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இந்த குணம் கொண்டவங்க நீங்கள். ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்களுக்கோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ நண்பர்களுக்கோ ஒரு ஆபத்து காலம் வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி ஓடி போய் உதவக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக நிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த அமைப்பால் என்ன விஷயம் நீங்கள் நினச்சது போல் சாதகமாக நடக்கும், எந்த விஷயம் பாதகமாக அமையும், அப்படி பாதகமாக வரக்கூடிய விஷயத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க என்ன செய்யணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே நிச்சயமாக நீங்கள் பெற முடியுங்க. அப்படி குரு பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த குரு பகவானின் அருளால் நீங்கள் நினச்சி நல்ல விஷயங்கள் எல்லாமே விரைவில் நடக்கும். நன்மை அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்கள் இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மீனராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்களேன், இந்த கடின உழைப்பையும் முயற்சியும் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே இருக்கும். உங்களோட இலக்கை கஷ்டப்பட்டாச்சும் அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த வாரத்தோட பலன்களை பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாரான வாரமாக அமைச்சு தருதுன்னு சொல்லலாம். ஏன்னா அஷ்டமாதிபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதி சூரியனுக்கு 2ஆம் இடத்துல சேர்க்கை பெறுவதால் வெளிநாட்டு வருமானம் சிறப்பான உயர்வை தருது. ஆனாலும் நீங்கள் கவனமாக செயல்படலை, எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பிரச்சனை வரலாம். அதனால தான் அப்படி சொன்னோம் சுமாரான வாரம் அப்படின்னு. வேறு மொழி பேசுகிறவங்க, வேற்று இனத்தவரோட உதவி உங்களுக்கு பக்கபலமாக இந்த வாரம் அமையும். தனவரவில் தடையில்லாத தளரில்லாத வளர்ச்சி உண்டாகும். நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி இந்த வாரம் சரியாக கிடைக்கும். ராசி அதிபதி குரு சாதகமாக இருக்கிறதுனால பிரச்சனை வந்தாலுமே இழப்புகள் வந்தாலுமே அதை உங்களோட தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அமைச்சு தராரு. கடினமான உழைப்பும் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களோட இலக்கையும் லட்சியத்தையும் நீங்கள் எளிமையாக அடைய முடியும். இந்த தனவரவால் குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைகளுமே நல்ல ஒரு முடிவுக்கு இந்த வாரம் வரும். சுகவீனத்தால் வேலைக்கு செல்ல முடியாதவங்க கூட உங்களோட நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நிர்வாகத்திற்கு நீங்கள் இப்போ உங்களோட நல்ல சிறப்பான செயலால் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு நம்பிக்கை இதெல்லாமே பெறுவீங்க. அலட்சியமாக இருந்தால் வேலையில் பிரச்சனை வருங்க, கவனமாக இருங்க. நீங்கள் மேலிடத்திற்கு உண்மையாக உங்களோட வேலையில் கரெக்டாக உழைக்கணும்.
இப்போ பாருங்களேன், ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துக்கும். கடன் வாங்கியாச்சும் சொந்த வீடு, வாகன யோகம் கண்டிப்பாக இந்த வாரம் அமைவதற்கான யோகம் இருக்குது. உங்கள் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. எடுத்தமா கௌத்தமாக எங்கேயும் பேசி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்ககிட்ட மற்றவங்க பேச வந்தால் கூட அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துலேருந்து விலகி வந்துடுங்க. இது நல்லது. அதே போல் இந்த மற்றவங்களோட பணிகளில் நீங்கள் தேவையில்லாமல் இழுத்து போட்டு செய்கிறதோ, உங்களோட பணிகளில் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கிறதோ கூடவே கூடாதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும். ஏன்னா வேலை விஷயத்தில் கவனம் இல்லைன்னா வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சுமாரான வாரம் அப்படின்னு சொன்னோம். பண வசதிலாம் நல்லா தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வரும். செலவு பண்ணும்போது அனாவசிய செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மேம்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்வு, நன்மை இது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயுமே ஒரு கருத்து சொல்கிறீங்க அப்படின்னா அதை புரிய வச்சு நீங்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களுடைய தாய் தந்தையின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். மனைவி வழி உறவுகளால் நன்மை வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சுப செலவு ஆவதற்குமே வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கான ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த வாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாங்க. ஏன்னா தனவரவு தாராளமாக இருக்கும் பொழுது கடன்களை அடைக்கிறது புத்திசாலித்தனம். எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்க. அது இன்னுமே சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லா வகையிலுமே சிறப்பான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் பாருங்கள், நீங்கள் ரொம்பவுமே சிரமங்களை சந்திச்சவங்களா இருக்கீங்க. இந்த சிரமங்கள் நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா கடுமையாக உழைச்சா நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் இப்போ பெற முடியும். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலை அப்படிங்கிறது மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, அதுக்கப்புறம் ரேவதி, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசியில் சூரியனும் அடுத்து செவ்வாய், புதன், சனி இருக்காங்க. இந்த 4 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் குருவும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும், அயன சைன போகஸ்தானத்தில் ராகுவும் இருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த நிலைகளை பொறுத்து உங்கள் ராசிக்கு இனமரண பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. எந்த விஷயம் சாதகமாக இருக்கும், எந்த விஷயம் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரம் இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது நீங்கள் பெரும்பாலும் எல்லா விஷயத்திலுமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஏன்னா விருப்பங்கள் கைகூடும். பயன் தரும் காரியத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடிய அமைப்பு வந்து சேரும். காரியங்கள் அனுகூலத்தை பெறணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும். உயர்ந்த அந்தஸ்துலையும் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுமே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை இப்போ பெறுவீங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறவங்ககிட்ட மன தைரியம், நல்ல ஒரு தன்னம்பிக்கை இது அதிகரித்து காணப்படும். பணவரத்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சிறிய உடல் உபாதையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியத்தில் நீங்கள் திடீர் நெருக்கடியை சந்திக்கலாம். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை வருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு இருந்தாலும் அதை பற்றி அதிகம் யோசித்து ஏன்னா சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுறது நல்லது. சிலருக்கு புதிய வேலையும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சகஜ நிலை இருக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நீங்கள் ஒரு இன்பமான சூழலை கண்டிப்பாக உருவாக்க முடியும். குடும்பத்தில் பிள்ளைங்களோட தேவையை அறிஞ்சு அதை பூர்த்தி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இப்போ அதிகரிக்க போகுது. விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். பிள்ளைங்க உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. அது மனதுக்கு மகிழ்ச்சியை தரும். பெண்களுக்கு காரிய அனுகூலம் வர வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கும். திடீர் பண வரவு தேவை உண்டாகலாம். கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்கிறதுல ஆர்வம் இருக்கும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்துக்கு உதவும். திறமையோடு உங்களோட காரியங்களை செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக கவனமாக இல்லைன்னா பிரச்சனையை கொடுத்துருங்க. அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக பண விஷயத்தில் செயல்பட்டால் நீங்கள் நன்மையை பெறலாம்.
மற்றபடி குடும்பம், உறவுகள், பொருளாதார நிலை, தொழில், வியாபாரம் இது எல்லாமே நல்லா நடக்குது. எல்லாத்துலேயுமே நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சரியாக வாய்ப்புகளை உருவாக்கி அதன் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இது. என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும்.